வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்விற்குரிய மிக முக்கிய வினாக்களை பார்க்க இருக்கிறோம். இது போன்ற வீடியோக்களை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இந்த சேனலில் வர இருக்கிறது. எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பா. சிங்காரம் எழுதிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? பா. சிங்காரம் எழுதிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? ஆப்ஷன்: காலத்தின் சுருக்கமான வரலாறு, புயலிலே ஒரு தோணி, கடலுக்கு அப்பால், அதோ அந்த பறவை போல. இதுக்கான ஆன்சர் புயலிலே ஒரு தோணி. அடுத்த கேள்வி, வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்றவர். ஆப்ஷன்: ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஐன்ஸ்டைன், ஜான் வீலர், சதீஷ் சவான். இதுக்கான ஆன்சர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். மூன்றாவது கேள்வி, கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை எனும் வரிகள் இடம்பெறும் நூல் எது? கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை எனும் வரிகள் இடம்பெறும் நூல் எது? ஆப்ஷன்: பதிற்று பத்து, நற்றிணை, புறநானூறு, அகநானூறு. இதுக்கான ஆன்சர் அகநானூறு. அடுத்த கேள்வி, வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்: பூபேந்திரநாத் கௌசிக், பேராசிரியர் விஜய் பிரசாத், கணமுத்தையா, ராகுல் சாங்கிருத்தியாயன். இதுக்கான ஆன்சர் ராகுல் சாங்கிருத்தியாயன். அடுத்த கேள்வி, தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது? தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது? ஆப்ஷன்: ச. கந்தசாமி, எஸ். ராமகிருஷ்ணன், சு. சமுத்திரம், வி. முனிசாமி. இதுக்கான ஆன்சர் ச. கந்தசாமி. அடுத்த கேள்வி, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆப்ஷன்: சி. வை. தாமோதரனார், சு. வில்வரத்தினம், மாப்போ சிவஞானம், ராஜமார்த்தாண்டன். இதுக்கான ஆன்சர் மாப்போ சிவஞானம். அடுத்த கேள்வி, தமிழில் முதலில் கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழில் முதலில் கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன்: பாரதியார், பாரதிதாசனார், திருவிக்கா, பக்தவச்சல பாரதி. இதுக்கான ஆன்சர் பாரதியார். அடுத்த கேள்வி, பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? ஆப்ஷன்: மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, சிறுபானாற்றுப்படை. இதுக்கான ஆன்சர் முல்லைப்பாட்டு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை டேஸ் ஆம் ஆண்டு தொடங்கியது? வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு தொடங்கியது? ஆப்ஷன்: 2000, 2002, 2004, 2005. இதுக்கான ஆன்சர் 2000. அடுத்த கேள்வி, நருந்தொகை என்ற அறநெறி கருத்துக்களை கூறும் நூல் யாருடையது? நருந்தொகை என்ற அறநெறி கருத்துக்களை கூறும் நூல் யாருடையது? ஆப்ஷன்: மருதம் இளநாகனார், இளங்கீரனார், அதிவீரராம பாண்டியர், இடைக்காடனார். இதுக்கான ஆன்சர் அதிவீரராம பாண்டியர். அடுத்த கேள்வி, பத்துப்பாட்டு நூல்களுள் கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? பத்துப்பாட்டு நூல்களுள் கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன்: நெடுநல்வாடை, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். இதுக்கான ஆன்சர் மலைபடுகடாம். அடுத்த கேள்வி, கரிசல் மண்ணின் படைப்பாளிகளுடன் பொருந்தாத நபரை தேர்வு செய்க. கரிசல் மண் படைப்பாளிகளுடன் பொருந்தாத நபரை தேர்வு செய்க. ஆப்ஷன்: கி. ராஜநாராயணன், தி. ஜானகிராமன், ப. ஜெயப்பிரகாசம், கு. அழகிரிசாமி. இதுக்கான ஆன்சர் தி. ஜானகிராமன். காரணம், தி. ஜானகிராமன் வண்டல் மண் எழுத்தாளர், மற்ற மூவரும் கரிசல் மண் எழுத்தாளுமைகள். அடுத்த கேள்வி, செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபெடுப்பது எது? சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபெடை, செய்யுளிசை அளபெடை, இசை நிறை அளபெடை. இதுக்கான ஆன்சர் சொல்லிசை அளபடை.
அடுத்த கேள்வி, நெய்தல் நிலத்திற்குரிய பெரும்பொழுது மற்றும் சிறுபொழுது என்னென்ன? நெய்தல் நிலத்திற்குரிய பெரும்பொழுது மற்றும் சிறுபொழுதுகள் என்னென்ன? ஆப்ஷன் கார்காலம் மாலை, குளிர்காலம் முன்பனிக்காலம் யாமம், 6 பெரும்பொழுதுகள் ஏற்பாடு, இளவேனில் முதுவேனில் பின்பனி நண்பகல். இதுக்கான ஆன்சர் 6 பெரும்பொழுதுகள் ஏற்பாடு. அடுத்த கேள்வி, காவிரி பாய்ந்தது இத்தொடர் டேஸ் வகையை சேர்ந்தது. காவிரி பாய்ந்தது இத்தொடர் டேஸ் வகையை சேர்ந்தது. ஆப்ஷன் எழுவாய் தொடர், விழித்தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர். இதுக்கான ஆன்சர் எழுவாய் தொடர். அடுத்து, வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆப்ஷன் லா சா ராமாமிர்தம், சு சமுத்திரம், எம்.வி. வெங்கட்ராம், ராஜம் கிருஷ்ணன். இதுக்கான ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன். அடுத்த கேள்வி, கடலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் யார்? கடலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சே சேசுராஜா, முகமது ரஃபி, ஆத்மானாம், ரா அரங்கநாதன். இதுக்கான ஆன்சர் முகமது ரஃபி. அடுத்த கேள்வி, தென்மொழி தமிழ்ச்செட்டு எனும் இதழ்களை நடத்தி தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் யார்? தென்மொழி தமிழ்ச்சிட்டு எனும் இதழ்களை நடத்தி தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் யார்? ஆப்ஷன் திருவிக்கா, பெருஞ்சித்திரனார், பே சுந்தரனார், பாரதிதாசனார். இதுக்கான ஆன்சர் பெருஞ்சித்திரனார். அடுத்த கேள்வி, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? ஆப்ஷன் ஆறுமுக நாவலர், மறைமலை அடிகள், தேவநாய பாவாணர், மு வரதராஜனார். இதுக்கான ஆன்சர் தேவநாய பாவாணர். அடுத்த கேள்வி, சந்த கவிமுனி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? சிவஞான முனிவர், தமிழ் அழகனார், தனிநாயகம் அடிகள், ஆறுமுக நாவலர். இதுக்கான ஆன்சர் தமிழ் அழகனார். அடுத்த கேள்வி, மலைபடுகடாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார்? மலைபடுகடாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார்? ஆப்ஷன் நன்னன், நெடுமான் அஞ்சி, பாண்டியன் நெடுஞ்செழியன், கரிகால் பெருவளத்தான். இதுக்கான ஆன்சர் நன்னன். அடுத்த கேள்வி, கோபல்லபுரத்து மக்கள் எனும் புதினத்திற்காக 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர் யார்? கோபல்லபுரத்து மக்கள் எனும் புதினத்திற்காக 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர் யார்? ஆப்ஷன் நா பார்த்தசாரதி, தி ஜானகிராமன், ச கந்தசாமி, கி ராஜநாராயணன். இதுக்கான ஆன்சர் கி ராஜநாராயணன். அடுத்த கேள்வி, ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன? ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன? ஆப்ஷன் பெப்பர், சோஃபியா, ராபோட்டிக்ஸ் குறி, சோனி ஐபோ. இதுக்கான ஆன்சர் பெப்பர். அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ள நூல் எது? 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ள நூல் எது? ஆப்ஷன் நாச்சியார் திருமொழி, பெருமாள் திருமொழி, பெரிய திருமொழி, திருவாய்மொழி. இதுக்கான ஆன்சர் பெருமாள் திருமொழி. வெற்றிப்படிகள்.com இது நம்முடைய வலைதளங்க. இந்த வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுக்குரிய 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையுள்ள பாடக்குறிப்புகள் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை நீங்கள் எளிமையாக டவுன்லோட் செய்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் 5000த்திற்கும் மேற்பட்ட மாதிரி வினாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நன்றி.